வந்து மூடிட்டாங்க. அதனால ஏங்க டாஸ்மார்க்கை வந்து என்ன சொல்றது, நீங்க வேற இது பண்ணி ஒரு இப்போ 4 கடை ஒரு இடத்துல இருக்குது, 2 கடை மூணா 2 கடையில் தான் ஒரு வருவாய் வருது. அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. சரிங்களா? இங்க இருக்கிற கூட்டம் அங்க போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வருவாய் வருவாய் தான், அதுல எந்த விதமான தடங்களும் கிடையாது. இங்க இருக்கிற கூட்டம், ஆனா இது யாரு பாதிப்புனா குடிமகன்கள் தான் பாதிப்பு. இங்க இருந்து நடந்து அவன் போவானுவான், ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுன்னுவான், 1 கிலோமீட்டர்ன்றது 2 கிலோமீட்டரா போகணுன்னுவான். இப்போ அவனுக்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? எந்த ஒரு இடத்துக்கும் போய் எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அலைக்கழிக்கிறதுலாம் போராட்டம்லாம் பண்ண முடியாது. இது இப்போ கடை மூடுறது வந்து இப்போ ஜெயலலிதா ஒரு தான் மூடினாங்க, 500 கடை மூடினாங்க, இவங்க தான் வந்து மூடினாங்க. ஒரு சில இடத்துல இருந்து மூடுறாங்க. இது வந்து நிரந்தரமா மூட்டா எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. நிரந்தரமா மூடுறதுக்கு பண்ணணும். அது நிரந்தரமா மூடணும்னா வருவாய் வழி இல்லையே. வருவாய்க்கு எங்கேருந்து போவோம்? இப்போ டாஸ்மாக் நம்பி தான் அரசாங்கமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் மூடலாம் மாட்டாங்க. இந்த கடை மூடலாம் இன்னொரு கடை தேடி தான் போக போறாங்க. நான் அதே மாதிரியே